வணக்கம் நண்பர்களே. நான் முன்பே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த புத்தகத்தினுடைய ரிவ்யூ. ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை, திரு சுபாஷ் பலேக்கருடைய புத்தகம். இந்த புத்தகம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறதுல மிக பெரும்பான்மையான விஷயங்களை இந்த புத்தகம், இந்த ஒரு சிறிய புத்தகம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இது வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தாங்க இல்லையா, அது வந்து எதனால் வந்தது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனுடைய முதல்ல வந்து இவருடைய இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறது வந்து உற்பத்தி பெருக்கம். உற்பத்தி பெருக்கம் என்பது உலகத்திலேயே விவசாயத்தில் மட்டும்தான் உருவாக்க முடியும். மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே உற்பத்தி பெருக்கத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது 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 அப்படி இருக்கிற பட்சத்தில் விவசாயம் என்பது தனியாக ஒரு விவசாயியால் நடத்தப்படும் போது அங்கு மட்டும்தான் உற்பத்தி பெருக்கம் இருக்கும். மற்ற இண்டஸ்ட்ரி வளரணும்னா அந்த உற்பத்தி பெருக்கத்தை சார்ந்து அதிலிருந்து சுரண்டப்பட்டால் மட்டுமே அவர்கள் வளர முடியும். அந்த நோக்கத்தில் தான் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் வந்து அப்போது விவசாயிகளை தங்களாகவே முன்பு, அதாவது பசுமை புரட்சிக்கு முன்னாடி தங்களுக்குள்ளேயே உற்பத்தி செய்து தங்களாகவே விவசாயம் செய்து கொண்ட அந்த தற்சார்பு நிலையிலிருந்து டிபெண்டன்ஸ் நிலைக்கு மாறுவதனால மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும். மற்ற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மற்ற தொழிற்சாலைகளோ எதுவோ சர்வைவ் ஆக முடியும். அதனால் அதை இண்டிபெண்ட்லேருந்து டிபெண்ட்டுக்கு மாற்ற வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விவசாயம் வேறொரு கொள்ளுது, புதுமையாக இந்த பசுமை புரட்சி என்பது நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல்ல வந்து இந்திய அரிசி ரகங்களாக இருக்கட்டும் அல்லது கோதுமை ரகங்களாக இருக்கட்டும், அது கொடுத்தப்பட்ட உற்பத்தி இருக்கு இல்லையா, இப்போ 2000 டன்னு இல்லை ஒரு 1000 கிலோ அப்படின்றத 4000 கிலோவா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி அவங்களுக்கு முதல்ல வீரிய ஊட்டுரகங்கள் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அந்த வீரிய ஊட்டுரகங்களுக்கான உரங்கள் கொடுக்கப்படுது. அடுத்து வந்து அதிலிருந்து வரக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், இப்படி சொல்லி ஒவ்வொன்றும் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்றா உள்ளே வந்து அதை அந்த பசுமை புரட்சி என்ற பேரில் விவசாயிகளினுடைய தற்சார்பை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதன் மூலமாக தான் இந்த பசுமை புரட்சி என்ற இயக்கம் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து முதல் அத்தியாயத்தில் இருக்கு. அடுத்ததாக என்னென்னா, செலவே இல்லாத ஜீரோ பட்ஜெட் விவசாய முறை. அதாவது நம்ம காடுகளில் பயிர் பார்க்குறோம், அதுக்கு வந்து யாரும் போய் நம்ம உரம் போட்டோ தண்ணி பாய்ச்சியோ எந்த ஒரு எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போது அதை மாதிரி நம்ம தாவரங்கள்லாம் இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து இவருக்கு இந்த இது வந்து கிடைக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 அறிஞர்கள், அதாவது டாக்டர் கிளார்க் மற்றும் டாக்டர் வாஷிங்டன் அப்படிங்கிற அறிஞர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பூமியை தோண்டி பார்க்குறாங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய மண்ணில் கிட்டத்தட்ட எல்லா வகையான சத்து பொருட்களும் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் வெளியிலிருந்து அதற்கு தேவையான ஒரு தாவரத்திற்கு தேவையான தாவர வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களை கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முடிவு பண்ணுறாரு. அப்போனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் வந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை, அதை ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரார். அதை வந்து இது எக்ஸாம்பிளாக அவர் வந்து சொல்கிறது வந்து காடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்கள், அது கொடுக்கக்கூடிய பலன்கள், வருடங்களெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ நுண்ணுயிர்கள் வந்து காடுகளில் அதனுடைய பெரிய பெரிய மரங்களினுடைய வேர்களில் வளர்கின்றன. அதற்கான சூழல் இருக்குது. அதற்கு காரணம் வந்து தாவரங்களில் சுரக்கக்கூடிய சிறு சிறு இனிப்பு மாதிரி ஒரு சத்துக்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய உயிர் எச்சங்கள், உயிரில் பறவைகள் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எச்சங்கள், அந்த வேர் சுரக்கக்கூடிய இனிப்பு போன்ற ஒரு சில
ஒரு ஒரு சுரப்பு, அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை, ரைட், லைக் மோனோகாட்டிலிடன்ஸ், டைகாட்டிலிடன்ஸ் சொல்லுவாங்களா, அதாவது ஒரு வித்தலை தாவரம், இருவித்தலை தாவரம். இந்த அதில் வந்து இந்த இருவித்தலை தாவரத்தில் வந்து என்னென்னா, அதாவது பயிர் வகைகள் தாவரங்கள் இருக்கு இல்லையா, இருபுற வெடிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கனி வெடித்து அதிலிருந்து விதைகள் சிதறும் இல்லையா, அந்த தாவரங்களில் வந்து ஏராளமான புரதச்சத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தாவரங்கள்லாம் சேர்ந்து ஒரு வித சூழலை உருவாக்குது மண்ணில். அந்த சூழலில் நுண்ணுயிர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அப்படி எதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய நாட்டு மாட்டு பசு சாணத்தில் ஏராளமான நுண்ணுயிர் கிருமிகள் இருக்கின்றன. அந்த நுண்ணுயிர் கிருமிகள் வந்து ஒரு தாவர வளர்ச்சிக்கு மிக மிக இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போது அதில் வந்து அந்த பசுவினுடைய சாணத்தோட பசுவினுடைய கோமியமும் வந்து மிக மிக அதாவது பூச்சி சத்தான அது நமக்கே தெரியும். அதில் வந்து உரச்சு நிறைய இருக்குது. கோமியம், அப்புறம் வந்து இருவித்திலை தாவரத்தினுடைய மாவு, அப்புறம் வந்து வெல்லம், இதெல்லாம் சேர்த்து அவர் ஜீவாமிர்தம் அப்படிங்கிற ஒரு 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 இதை வந்து ஏற்படுத்திக்கிட்டு, ஒரு கலவையை ஏற்படுத்திட்டு அதை வந்து பிரயோகித்து பார்க்குறாரு தாவரங்களில். அப்போ வந்து மிக மிக அதிகமான விளைச்சல் வந்து கிடைக்கிது. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையில் எப்படி இருக்கோ அதை உருமாறி அதற்கு தகுந்த மாதிரி தற்போதைக்கு ஏற்பட்ட சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவதன் மூலமாக நம்ம செலவே இல்லாத ஒரு இயற்கை விவசாய முறையை கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சுபாஷ் பலேகர் சொல்கிறார். அதற்கான முக்கியமான ஒரு விஷயமாக அவர் சொல்கிறது தான் ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் என்றால் என்ன, அதை எப்படி அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு பல்வேறு ஆராய்ச்சியின் மூலமாக இவ்வளவு சாணி இருக்கணும், இவ்வளவு கோமியம் இருக்கணும், இவ்வளவு இருவித்தலை பயறு வகைகளினுடைய பவுடர் இருக்கணும், அப்புறம் இவ்வளவு கோமியம், இந்த மாதிரி எல்லாம் அதனுடைய சேர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கூட்டாக இதனுடைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லணும், அதில் வந்து போட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வராரு. அந்த முடிவின்படி அவர் தயாரித்து கொடுத்தது தான் ஜீவாமிர்தம். அடுத்ததாக அவர் சொல்கிறது வந்து ஜீவாமிர்தம் தயாரிக்கக்கூடிய முறை. அதில் என்ன செய்யணும் அப்படின்னா, நாட்டு மாட்டு சாணம் 10 கிலோ, அப்புறம் வந்து நாட்டு மாட்டு கோமியம் அது ஒரு 5 லிட்டர், அப்புறம் வந்து வெல்லம் 2 கிலோ, அப்புறம் வந்து இருவிதை தாவரத்தினுடைய பவுடர் அது வந்து 2 கிலோ, அதுபோக காட்டில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கொஞ்சம் மண் அந்த மண் எல்லாம் சேர்த்து நம்ம 200 லிட்டர் தண்ணி ஒரு ட்ரம்மில் வந்து எடுத்து அதை வந்து 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் எடுத்து அதை கலக்கிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஜீவாமிர்தம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவாமிர்தத்தை மழை இடங்களில் அவர் பிரயோகித்து மிக மிக அருமையான ரிசல்ட் கிடைக்குது. அதை வந்து அடுத்து எல்லாருக்கும் அவர் கொண்டு செல்கிறார். இதில் முக்கியமாக அவர் சொல்கிறது வந்து என்னென்னா, அவர் இந்த மாடுகளில் செஞ்ச ஒரு ஆராய்ச்சி, அதாவது தொழு உரம் வந்து இப்போ போடுறாங்க இல்லையா, அதை மாதிரி அடுத்து தொழு உரத்துலேயும் இவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஒரு காட்டில் வந்து 1 ஏக்கர் நிலத்தில் ஒரு 5 டன்னு தொழு உரம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 10 டன்னு தொழு உரம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 12 டன்னு தொழு உரம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக விரிவாக அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவர் சொல்கிறது வந்து என்னென்னா, தொழு உரத்தை டன்னாக கொண்டு போய் கொட்டுறதுல வந்து எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அந்த தொழு உரம் எதற்காக பயன்படுகிறது என்றால், ஒரு தாவரத்தினுடைய நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணுயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சாணி இருக்குது. அதில் நீங்கள் டன்னாக கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. எவ்வளோ தேவையான அந்த நுண்ணுயிர்கள் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வரார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் சொன்ன மாதிரி ஜீவாமிர்தம் ப்ரிப்பரேஷன், அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். 1 ஏக்கருக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை அது கொடுத்தா போதும், ஜீவாமிர்தம் போதுமானதாக இருக்குது, அது தேவையான நுண்ணுயிர்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்தது வந்து நாட்டு மாட்டை பற்றி ஒரு விரிவான ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். மிகப்பெரிய நிறைய மாடு வகைகளில்
இந்தந்த வகைகளில் என்னென்ன மாதிரி நுண்ணூட்டம் இருக்குது, எதை எதை வச்சு தயாரித்தா வந்து அதனுடைய வளர்ச்சி நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயாரித்து என்னென்ன சொல்லி நாட்டு மாடுகளில் தான் சிறப்பாக இருக்குது, காளை மாடுகள்லையோ எருமை மாடுலையோ ஜெர்சி போன்ற வெளிநாட்டு மாட்டினங்கள்லையோ இல்லை அப்படிங்கிற ஒரு விரிவான ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய முடிவுகள் எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கார். இது எல்லாவற்றையும் இந்த எல்லா ஆராய்ச்சியினுடைய முடிவாக அவர் சொல்கிறது என்னென்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்கிறாரு. அது வந்து 4 சக்கரங்கள், இயற்கை வேளாண்மையில் 4 சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்னென்ன அப்படின்னா பீஜாமிர்தம், ஜீவாமிர்தம், இலை மூடாக்கு அல்லது மூடாக்கு மல்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம்ல மூடாக்கு, அடுத்தது வந்து வாபாசா. அப்போது இந்த 4ஐயும் விளக்குறாரு. அதாவது பீஜாமிர்தம் அப்படின்றது வந்து விதை நேர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு. ரெண்டாவது வந்து ஜீவாமிர்தம், 2வது சக்கரம்னு சொல்லுவாங்க. 4 சக்கரங்கள், 0 பட்ஜெட்டினுடைய 4 சக்கரங்களில் வந்து முதல்ல பீஜாமிர்தம், 2வது வந்து ஜீவாமிர்தம், 3வது வந்து மூடாக்கு மல்ச்சிங்லேயே அதில் உயிர் மூடாக்கு, மண் மூடாக்கு, இப்படின்னு பல வகை மூடாக்குகளை பற்றி சொல்லிட்டு போகிறார். அடுத்தது வந்து வாபாசா என்பது வந்து ஈரப்பதமும் காற்றும் சேர்ந்த ஒரு தன்மை. மரத்துக்கு வந்து இந்த 2ம் சேர்ந்த தன்மை தான் இருக்கணுமே தவிர நீராக இருக்கக்கூடாது. அதாவது நீர் மட்டும், காற்று இல்லாத வெறும் நீராக இருக்கக்கூடாது. அது மரத்தை எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து விரிவாக சொன்னார். இதற்கு அடுத்தபடியாக இது மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்தபடியாக ஒரு கரும்பு வயல் இருக்குன்னா அதை எப்படி 0 பட்ஜெட்டில் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்குறார். எப்படி நடவு செய்யணும், எவ்வளவு கணுவு எடுக்கணும், அந்த எவ்வளவு தூரத்தில் நடவு செய்யணும், அதில் ஊடு தாவரங்களாக என்னென்ன வைக்கணும், அது எப்படி வந்து ஊடு தாவரங்கள் வந்து அந்த கரும்பிற்கு சார்ந்து அதற்கு தேவையான நுண்ணூட்டங்களையும் சப்போர்ட் கொடுக்குது அப்படின்ற அளவுக்கு அருமையான விளக்கங்களோட கரும்பு பயிரை பற்றி சொல்கிறாரு, நெல் பயிரை பற்றி சொல்கிறாரு, நிலக்கடலையை பற்றி சொல்கிறாரு, கேழ்வரகை பற்றி சொல்கிறாரு, துவரை பயிரை பற்றி சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் போக இவருடைய முறை இருக்கு இல்லையா 0 பட்ஜெட், ஒரு விரிவான முறை. அந்த முறையை பயன்படுத்தி வெற்றி பெற்ற விவசாயிகளினுடைய எண்களை வந்து அவர் பின்னாடி இந்த புக்கினுடைய இறுதியில் குறிப்பிடுறாரு. அந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து இந்த புத்தகத்தில் இல்லை, ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது. அவருடைய 5 அடுக்கு முறை. ஒவ்வொரு பெரிய மரங்கள்லேருந்து, அதாவது தென்னை, மாமரம், பலா, இப்படி புளிய மரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களை வளர்க்குறதுக்கு 5 அடுக்கு முறை அப்படின்னு சொல்லி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். மிக மிக ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். இன்றைக்கி நிறைய பேர் தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாநிலங்கள்லேயும் சரி இந்த அவருடைய சுபாஷ் பலேக்கருடைய 5 அடுக்கு முறையை ஏதாவது ஒரு வகையில், அதாவது 3 அடுக்காகவோ 2 அடுக்காகவோ 4 அடுக்காகவோ பயன்படுத்தாத விவசாயிகள் இன்றைக்கி மிக மிக குறைவு. நமக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். இப்போ வந்து வாழையில் வந்து என்னென்ன ஊடு பயிர் போடலாம், வாழை ஒரு 4 தென்னை மரங்களில் தென்னந்தோப்பில் வந்து என்ன ஊடு பயிர் போடலாம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ரெஃபரன்ஸ் அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ் தான். நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதை தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளவு அருமையான நிறைய 5 அடுக்கு முறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நிறைய புத்தகங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த அடிப்படையான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இயற்கை விவசாயத்தினுடைய அடிப்படை ஆதாரமாக இந்த புத்தகத்தை நாம் வைத்துக்கொள்ளலாம் என்பது என்னுடைய உறுதியான எண்ணம். நன்றி நண்பர்களே.